கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்விலே தேவனுடைய பலத்த கிரியைகளை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி நடத்துவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகுவதாக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் அவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குமா, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நம்முடைய நாவு என்பது மிக மிக பயங்கரமான ஒரு அவயவம். கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் வைத்திருக்கின்ற மிக ஆசீர்வாதமான அவயவம் என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய நாவை எவ்விதமாய் பயன்படுத்துகிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. துன்மார்க்கன் தன் நாவை பயன்படுத்துகிற விதம் வேறு. தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய நாவை பயன்படுத்துகின்ற விதம் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் அதிகமாய் தன்னுடைய நாவை பயன்படுத்துகின்ற விதங்களில் ஒன்று, எப்பொழுதும் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை அவர்கள் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் குறைவையும் வறுமையையும், இனி நான் மேன்மை அடைய முடியாது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என் குடும்பம் எங்க மேல வரப்போகுது, இந்த பிள்ளை எங்க உருப்பட போகுது, என் பிசினஸ் எங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறது, இப்படியெல்லாம் பேசுகிறதை விட்டு தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ஒரு பயங்கரமான விசுவாச வீரர். ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரர். இவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அவர்கள் எல்லா இடத்திலேயுமே தங்கள் வாயினால் நல்ல வார்த்தைகளை பேசினார்கள். காலை வேற ஆவியை உடைய மனிதன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அவருடைய பேச்சென்ன? விசுவாசம். கர்த்தர் தருவார், நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை ஜெயித்துக் கொள்ளலாம், இப்படித்தான் பேசினார். ஆகவே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் விட்டு, நெகட்டிவான வார்த்தைகளை எல்லாம் விட்டு, கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து கொண்டு எப்பொழுதும் கர்த்தரை முன்னிறுத்தி, ஆண்டவர் எனக்கு இவைகளை செய்வார் என்று அறிக்கையிடுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொன்னார் அல்லவா? அப்படி என்றால் கர்த்தராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்றுதானே அர்த்தம். அப்படியானால் தாவீதுக்கு நம்பிக்கை இருந்தது. A to Z வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தொடங்கி வைப்பார் என்றல்ல, கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார் என்று சொன்னார். உங்க வாய் இந்த காலை நேரத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவதாக, உங்க நாவு அதை அறிக்கையிடுவதாக, அதன் பலனை நீங்கள் புசிப்பீர்கள். அப்படியானால் நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசினால் உங்க விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு தேவ மகிமை வெளிப்படும். விசுவாசிப்பதை அவனுக்கு காணும்படி கர்த்தர் கிருபை தருவார். இந்த காலை நேரம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் காணும்படி உங்கள் வாய் நல்வார்த்தைகளை பேசட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற நல்ல தகப்பனே, எங்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தைகளை நீர் கவனமாய் கேட்கிறவர். எங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் எல்லாம் விசுவாசம் நிறைந்தவைகளாய், எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நம்பிக்கை நிறைந்தவைகளாய், கர்த்தரை சார்ந்து பேசுகிற வார்த்தைகளாய் காணப்பட உதவி செய்யும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும் நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாய் எப்பொழுதும் நன்மையானவைகளை, மேன்மையானவைகளை, விசுவாசத்தை பேச கிருபை தருவீராக. அப்படி செய்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நாளையும் ஆசீர்வதித்து தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.